சிபிஐ விசாரணை வந்து சுப்ரீம் கோர்ட் இவங்க சப்போர்ட் பண்ணவொடனே 30 நாள் கழிச்சு தலைமறைவா வந்து ஸ்டாலின் தொட்டு பாருங்க, ஸ்டாலின் என்னைய என் ரசிகர்ல தொடாதீங்க அப்படின்னு தலையை சீவிக்கிறாரு. உங்க ரசிகர் மதியலான தான் பிடிச்சி உள்ள போட்டாங்களே, மதியலுக்கு பொண்டாட்டி ரோட்ல கதறிச்சே, அப்பெல்லாம் ஒரு வார்த்தை பேச இல்லை. ஏன்னா சிபிஐட்டு இருந்து உத்தரவாதம் வரல, டெல்லிட்டு இருந்து. புசியா இருந்து கடலுக்குள்ள பதுங்கிட்டாரு. ஆதவ டெல்லிக்கு பிஜேபி கோட்டஸ்கே போய் சரண்டரா, தலைவா என்ன பண்ணும் தலைவா, எல்லாம் உங்க சிமெண்ட் தான் தலைவான். இதுதான் இந்த கட்சி செட்டப். கட்சி செட்டப்பே ரொம்ப ஆபத்தான செட்டப். இது பிஜேபி தாவேகா பேட்டனே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப பிஜேபி பேட்டர்ன்ல அதிமுக கிடையாதுங்க. பிஜேபிக்கு இன்னைக்கு அவங்க அடிமையா இருக்கிறாங்க, சரண்டர் ஆயிட்டாங்கிறது வேதனையான விஷயம் ஒரு திராவிட கட்சி. ஆனால் பிஜேபியோட பேட்டர்ன் கிடையாது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தனக்குன்னு பாணி உள்ள கட்சி, ஆனா பிஜேபிக்கு கண்ட்ரோல்ல போயிட்டாங்க. இருந்தாலுமே பிஜேபி பேட்டர்னும் பாமக பேட்டர்னும் ஒண்ணும் கிடையாது. அதிமுக பேட்டர்னும் பாஜக பேட்டர்னும், ஏன் புதிய தமிழகம் பேட்டர்னும் பாஜக பேட்டர்னும் ஒண்ணும் கிடையாது. விஜய் ஒருவர் தான் கட்சி தொடங்கும் போதே பாஜக பேட்டனுக்குள்ளேயே வராரு பாருங்க. அதே சர்வாதிகாரம், அதே கார்பரேட் ஆதரவு, அதே தனி மனித துதி, அதே மன்னர் மனநிலை, அதே நான் ஒரு கடவுள் அப்படிங்கிறது, அந்த மோடியோட எல்லா இதோடையும் கான்செப்டோடையும் வராரு பாருங்க. ஜனநாயகத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, மக்களை சந்திப்பதுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, ஊடகங்களை சந்திப்பதற்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, எந்த இடதுசாரி சிந்தனைக்கும் எதிரானவர் அவர்.